கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தினமும் உங்களுடைய கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவை உங்கள் வாழ்க்கையில் உங்களை வெற்றி அடைய வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தாங்க போடணும். கும்பராசி அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? மனசில் இருக்கிறத அப்படியே பட்டுப்படார்னு பேசிடுவாங்க. இதனால் மற்றவங்களுக்கு இவங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் கும்பம் நினைக்கிறது என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நீ என்னை ஏமாற்றிட்ட, நான் நல்லா இருக்கேன், உனக்கு ஒன்று புரியாது, நீ ஏமாத்துறது எனக்கு நல்லாவே தெரியுது, இருந்தாலும் குழச்சிப்போ, இன்னைக்கு என்னை ஏமாற்றிட்ட, ஆனால் பல நாள் பல பேர்கிட்ட பல வகையில் நீ ஏமாறுவ, நான் பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்கியா, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், கடவுள் உன்னை பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்படி தனக்கு துரோகம் செஞ்சவங்களை கூட மன்னிச்சு விடக்கூடிய ஒரு உன்னதமான குணம் படைச்சவங்க தாங்க கும்பராசிக்காரங்க. அதே மாதிரி இந்த கலியுகத்தில் எல்லாருக்கும் என்னங்க வேலை? தன்னோட வேலையை பார்க்குறத விட மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, மற்றவங்கள கெடுக்கிறது, இப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய நிலமையில தான் இருக்குது. தான் உண்டு, தன்னோட வேலை உண்டுன்னு வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னங்கிறத ஆணிவேர் வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சு அகற்றுறதுல வல்லவர்கள். மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுல விரும்பக்கூடியவங்க, பெருமையாக நினைக்கக்கூடியவங்க, இந்த சமூக சேவை பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் மேக்சிமம் கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. சொல்லப்போனால் நிறைய பேருக்கு உதவி செய்கிறதுல முதன்மைசாலினா இந்த கும்பராசிக்காரங்க தான். அப்படி என்னமா அப்படின்னா, கும்பராசி ஒரு வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு தலைமை தாங்கிறதும், அதுக்கு பிளான் பண்ணுறதும், வரக்கூடிய எல்லாருக்கும் வசதி வாய்ப்பெல்லாம் செஞ்சு கொடுக்கறது, எல்லாருடைய தேவைகளையுமே பூர்த்தி செய்கிறது, அதை அழகாக முடிக்கிற வரைக்கும் நின்று வேலை பார்க்குறதும் இவங்களாக தான் இருப்பாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், யாருக்குமே எந்த குறையுமே வச்சிடக்கூடாது அப்படின்னு பொதுப்படியாக தெய்வத்துக்கிட்ட வழிபாடு வைக்கிறதுமே இவங்களாக தான் இருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக ஆர்வம் இருக்கும், கடவுளை நம்புவாங்க. ஆனால் கடவுளே அதை பண்ணிக்கொடு, இதை பண்ணிக்கொடு அப்படின்னு எல்லாம் வேண்ட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே இவங்க ஒரு கருத்தை வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த கருத்தில் உண்மை இருக்கும், சரிங்களா? ஸோ ஊரே ஒன்று சேர்ந்து நின்னா கூட நீ செய்யறது தப்புடா அப்படின்னு தனி கருத்தை வச்சாலும் இவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. என்னடா ஊரே கிளம்பி வந்துட்டாங்க, நம்மளும் நம்மளோட கருத்தை மாற்றிப்போம் அப்படின்னுலாம் நினைக்க மாட்டாங்க. அந்த கடவுளே இறங்கி முன்னாடி நின்றுட்டு இல்லை இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொன்னால் கூட கடவுளே உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கு புத்திமதி சொல்லிட்டு வரக்கூடியவங்க தாங்க இந்த கும்பராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கும்பராசிக்கு சுக்கிர பயிற்சினால் என்ன நன்மை நடக்க போகுது? சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. கடகராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு? சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடியவன் தான் சுக்கிர பகவான். அப்போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பெரிய கெடுதல்களை ஏற்படுத்த போகிறதில்ல. சரி, இப்போ 6ஆம் இடத்துல போய் உக்காந்துட்டாரு, கடன், நோய், எதிர்ப்பு, பகை அப்படிங்கிற இடத்துல போய் உக்காந்துட்டாரு, 6ல் போய் சுக்கிரன் யோகாதிபதி மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு ஏற்படும். நிச்சயமா இல்லைங்க, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மறையிறதில்லை. அப்போ நமக்கு என்ன தருவாருன்னா கடனை தருவார். அதாவது ஒரு வீடு வாகனங்களை வாங்குறதுக்கு கடனை ஏற்படுத்தி தருவார். அப்போ வீடு 4க்குரியவனாக இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வங்கியில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வீடு வாங்குறதுக்கு கடன் கிடைக்குங்க. அப்போ கடனை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அது நல்ல சுப விஷயங்களுக்காக ஏற்படுத்துவார். அப்போ வீடு கட்டணும், வீடு வாங்கணும், இடத்த வாங்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை தந்து அதை செயல்படுத்துறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகள், அதற்குரிய முயற்சிகளில் இறங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இது ஏற்படுங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், சுகத்தை வழிபடுத்துறதுக்கு உண்டான அத்தனை அம்சங்களையுமே இப்போ ஏற்படுத்தும். அப்போ வீட்டை வாங்கி வாடகைக்கு விட்டுறலாமா, ஸோ அதன் மூலமாக வருமானம் வருமா, இந்த மாதிரியான திங்கிங் ப்ராசஸ், அல்லது ஒரு விவசாய நிலம் வாங்கி விவசாயத்தில் இறங்கலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் என்ட்ரி ஆகிறதுக்கான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு அற்புதம்
மூலமாக நினச்சது நடக்கக்கூடிய, தொட்டது துலங்கக்கூடிய, எல்லாத்தையும் விரிவுபடுத்தக்கூடிய விஷயத்தில், அதுக்கடுத்தது பரிமாணத்துக்கு செல்லக்கூடிய, அதில் சில தொழில்நுட்பங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுங்க. ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ செக் பண்ணணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் கிடைத்தே தீருங்க. சுக்கிரன் போய் 6ல் உட்காந்துருக்காரு, அது சந்திரனோட வீட்டில் இருக்காருங்க. அப்போ நிறைய பேருக்கு ப்ரெஷர் அல்லது சுகர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. பொழுதும் ஆண்டவனே துணை என்று வாழும் கும்ப ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க. கால புருஷ சக்கரத்தில் 11வது ராசியாக வலம் வரக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசிடுவீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க. நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆளக்கூடிய ராசியாக நீங்கள் இருக்கிறதுனால நீதிக்கும் சட்ட திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு வாழுவீங்க. எந்த ஒரு அநீதியையும் பொறுத்துக்கவே மாட்டாங்க. தன்னோட வாழ்க்கையை கூட ஒழுக்கமான முறையில் நடத்தக்கூடியவங்க. தன்னுடைய பொருட்களையுமே ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க. ரொம்ப அறிவாளிங்க, புத்திசாலிங்க. கடின உழைப்பால் இப்படி ஒட்டுமொத்த மனுஷனுக்கும் என்னெல்லாம் தேவையோ எல்லாமே அழகா அறிவாக கடவுள் கொடுத்துருக்காருங்க. ஆனால் கும்பராசி கஷ்டப்படக்கூடிய நிலைக்கு என்ன காரணமோ, ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது, ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க, வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, எல்லாரையுமே நேசிக்கக்கூடியவங்க. பேசினா கொஞ்சம் கூட இருக்காதீங்க. எல்லாருக்கும் உதவக்கூடிய மனமும் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இடிக்குது. என்னவா இருக்கும்? ஏன் கும்பம் இப்போ கஷ்டப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளிப்படைத்தன்மைன்னு ஒரு விஷயத்த சொன்னேன் இல்லையா? எந்த இடத்துலையுமே கொஞ்சமாவது ஒளிவு மறைவு இருக்கணுங்க. அதுவும் இந்த கலியுகத்தில் சொல்லவே வேணாம். தான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டாவே போதுங்க. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போன கதை தாங்க. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத மட்டும்தான் உன்னிப்பாக பார்த்துட்ருக்காங்க. தான் வளர்கிறோமோ இல்லையோ, அடுத்தவனோட வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி தாங்க இந்த கலியுகத்தில் கும்பராசி கஷ்டப்படுறதுக்கான முக்கிய காரணம் இதுவாக தாங்க இருக்குது. தான் அடுத்து என்ன பண்ண போகிறோம், தன்கிட்ட என்ன இருக்குது, தன்னோட நிலை என்ன, தன்னால் என்ன முடியுங்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுனால அவங்க ஈஸியாக இவங்களை அவங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்டு இவங்கள வீழ்ச்சிக்கு உள்ளாக்குறாங்க. ஸோ இப்படி சூதுவாது தெரியாமல் ஒரு அப்பாவிகளாக வாழக்கூடிய கும்ப ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகுதுங்க? காலமாக கஷ்டப்படக்கூடிய ராசிகளில் கும்ப ராசியும் ஒருத்தவங்க. உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே 100க்கு 100% நடக்க போகுதுங்க. அது என்ன ஏதுங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அதோட நீங்கள் மாற்றிக்க வேண்டிய சில விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை நான் குறிப்பிட்டு சொல்கிறேங்க, அதை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய வெளிப்படைத்தன்மையை நீங்கள் மாற்றி ஆகணும். எல்லார்கிட்டையும் உண்மையாக இருங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு தப்பானவன்கிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில், நீங்கள் வெளிப்படையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கே ஆபத்தாக முடியுது. அதே மாதிரி பண விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் யாரையுமே நம்பக்கூடாது. உங்களுடைய பொறுப்புகளை மற்றவங்க கிட்ட திணிக்கக்கூடாது, மற்றவங்களை நம்பக்கூடாது. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்களுடைய புத்தி மட்டும்தான் காரணமாக இருக்கணும். மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஈடுபடவே கூடாது. அதே மாதிரி தொழில் விஷயத்துலேயும் சரி, உத்தியோக பணிகள்லேயும் சரி கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தற்காத்துக்க முடியும். அந்த வகையில் நமக்கு எப்படா நல்ல காலம் பிறக்குன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. பதில் சொல்லக்கூடிய நாட்களாக பிறந்துருச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு இத்தனை நாள் ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக கும்பராசிக்கு நிலம் கிடைக்கும், வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமையும், தொட்டதெல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டம்ங்க. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கஷ்டமெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே மறைஞ்சு போக போகுது. கஷ்டமோ நஷ்டமோ உங்களை விட்டு விலகி போகும். எப்படின்னா, கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களையுமே வெற்றியையும் முன்னேற்றத்தையும் அடைய போகிறீங்க. யார்கிட்டையுமே சண்டையோ சச்சரவோ இல்லாமல் இருக்க போகிறீங்க. மனசு தாங்க,
யார்கிட்ட இருக்குதுன்னா கூட அது சமாதானமாக மாறுங்க. அரசு துறைகளில், உத்தியோக பணிகளில், தொழில் ரீதியாலாம் தைரியமாக இருக்க போகிறீங்க. நிறைய விஷயங்களை சாதிக்க போகிறீங்க. நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க. அனுகூலத்தை அது கொடுக்குங்க. இதோடு உங்களுடைய முதலீடுகளுக்கு எந்தவித குறையுமே இருக்காது. தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் இது போன்ற மாற்றங்கள் உண்டாகும். வகைகளில் உதவிகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடைக்குங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இரு பிரிவாக இருந்த நிலைகள் எல்லாமே படிப்படியாக மாறும். உங்களுடைய வார்த்தைகளில் மட்டும் அதீத கவனமாக இருக்கணும். அடுத்தது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காது, மூக்கு, தொண்டை, பல்வலி, தலைவலி இது சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க. முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி படுக்கையில் மிகுந்த கவனமாக இருக்கணும். ஏன்னா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத நண்பர்களால் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் தெய்வ வழிபாடு செய்கிறது சிறந்த மேன்மையை ஏற்படுத்தும். இதோட தொழில் ரீதியாக பார்த்தோன்னா ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, கவனம் தேவை. மற்றபடி எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு அனுகூலம், ஏற்றத்தை ஏற்படுத்துங்க. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகமாகும். புதிய தொழில் தொடங்க முயற்சிகளில் இருக்கவங்க சிறப்பான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. யாரை பற்றியுமே யோசிக்காமல் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் செஞ்சு முடிச்சிடுங்க. முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. கும்பராசியை சேர்ந்தவங்க யார்கிட்டையாவது பகைமை இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டுறது நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகமான பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும். இது கூட்டு தொழிலையும் சரி, தனி தொழிலையும் சரி யோகம் இருக்குங்க. நிலம், வீடு, இன்டீரியர், வாகனம், புதிய வாகனங்கள், புதிய வீடு, புதிய நிலம் இப்படி எல்லா அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய காலகட்டமாக தாங்க இனி கும்பத்துக்கு அமைய போகுது. இதோட பணவரவு பொறுத்த வரைக்கும் தொழிலில் அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறதுக்கான யோகம் இருக்குங்க. ஆரோக்கியத்திலையும் பேச்சிலையும் அதீத கவனம் தேவை. மற்றபடி எல்லா விஷயங்கள்லையுமே அதிர்ஷ்டம் கைகூடி வர்றதுக்கான காலகட்டம் தாங்க இது மட்டும் இல்லைங்க. உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும். செலவுகளை எல்லாம் அழகாக சமாளிக்க போகிறீங்க. கருத்து வேறுபாடு காரணமாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த வேறுபாடுகள் அது எல்லாமே மாறப்போகுது. திரும்பவும் ஒன்று சேர்றதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் இப்போ கைகூடி வரும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயம் இருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத ஆடை அபகரணம் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த காரணத்தை முன்னிட்டுமே கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. பிற்காலத்தில் கொஞ்சம் அதனாலேயும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குங்க. தாய் வழி உறவுக்காரங்க கிட்ட அனுசரணையாக நடந்துக்கோங்க. சிலருக்கு உடல் அளவில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக தடைப்பட்டு நிறைவேற்ற முடியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாமே அந்த நேர்த்தி கடனை நீங்கள் தீர்க்க போகிறீங்க. தெய்வ வழிபாட்டை நேர்த்தி கடனை நிம்மதியாக செலுத்துவீங்க. தெய்வ பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதோட அலுவலக பணி தனியார்லேயோ அரசாங்கத்திலேயோ ஆண்கள் பெண்களோ கொஞ்சம் கூடுதலாக உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருக்கணும். சக ஊழியர்களோட விஷயங்களில் தலையிடாமல் இருந்துக்கோங்க. அதே மாதிரி அதிகாரிங்க கொஞ்சம் கடுமையாக பேசினாலும் கூட சரிங்க. பொறுமை காக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனை அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். ஆனால் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க. பங்குதாரர்கள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களும் மறைய போகுதுங்க. சக வியாபாரிகள் கிட்ட கொஞ்சம் மறைமுகமாக இடையூறுகள் ஏற்படும். இதனால் அவங்கக்கிட்டையுமே உஷாராக இருக்குங்க. மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத செலவுகளை இழுத்து விட்டுருவாங்க. புகுந்த வீட்டு சொந்தங்களால் சிலருக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவைங்க. இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது தாங்க நடக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ரொம்பவே அதிர்ஷ்டகரமான நாட்களாக தாங்க இனி இருக்க போகுது. வழக்கில் எல்லாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குறாருங்க. இதோட வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் நெருக்கடிகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்கள் கையை மேலோங்குங்க. குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்
எல்லாமே வெற்றியாக மாறும். செல்வாக்குகள் உயரும். நீண்ட நாட்களாக நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் விலகி பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்குங்க. இதோட அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் அவருடைய சஞ்சாரம் சாதகமாக அமைகிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான நிலை உண்டாகுதுங்க. பொன்பொருள் சேரும். உறவுக்காரங்க மத்தியில் செல்வாக்கு உயரும். இரத்த உருவப்பட்ட குழந்தை வழிபாட்டை மேற்கொள்வீங்க. வியாபாரம் தொழில் நல்லா ஏற்படுதுங்க. தடைகள் விலக போகுது. எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். இதோட பூமிக்காரகன் செவ்வாயுடைய சஞ்சார நிலையும் எதிர்மறையாக இருக்கிறதுனால விவசாயிகள் எல்லாமே கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. இதில் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காமல் நீங்களே ஒன்றா உங்களுடைய பார்வையில் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கும்பராசிக்கு ரொம்பவே அமோகமான காலகட்டமாக இது இருக்குதுங்க. சொல்கிறீங்க ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம், குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல போய் சுக்கிரன் பல பலனை தரப்போகிறாருங்க. ஸோ அங்கே குரு இணைஞ்சு, அதாவது குருவும் சுக்கிரனும் இணைஞ்சு பலன் தரப்போகிறாங்க. அப்போது சுக்கிரன் அப்படிங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவர். அப்போது சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா 4க்குரியவர், சுகத்தை தரக்கூடியவர்னு சொன்னேன் இல்லையா. வீடு, வண்டி, வாகனம் இதுக்கு எல்லாமே ஸ்தானமாக இருக்கக்கூடிய தாயை குறிக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அவர் போய் 5ஆம் இடத்துல இருக்கும். அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது இந்த சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் இப்போ 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் போய் அமர்றாருங்க. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகளை நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குங்க. அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக திட்டவட்டமாக சொல்லலாம். இந்த கும்பராசி அன்பர்கள் ஏற்கனவே கடந்த 2.5 வருஷமாக மனம் சார்ந்த விஷயத்தில் செயல்படாத முறையிலையும் தான் நினச்சதை செயல்படுத்தலையே, எனக்கு எந்த ஒரு நல்ல பாக்கியமும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளி தரக்கூடிய ஒரு சுக்கிர பயிற்சியை உங்களுக்கு அமைய போகுதுங்க. சுக்கிரன் போய் 5ஆம் இடத்துல இருந்து அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் போய் யோகாதிபதி உட்கார போகிறாரு. அப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. ஸோ எதை நினச்சோ கடந்த 2.5 வருஷமாக உழைச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துருச்சுன்னே சொல்லலாங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம், இயற்கை, இறைவனோட அனுகிரகம். ஸோ இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு இயற்கையாகவே கடவுளினுடைய அனுகிரகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஏன்னா ஒரு அதிர்ஷ்டம் வேணும் இல்லையா. ஸோ அந்த அமைப்பு இருக்குதுங்க. பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் களையக்கூடிய நேரமாக இருக்குது. அதாவது சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை. ஏன்னா 4க்குரியவன் 5ல் போய் உட்காந்துருக்கார் இல்லையா. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உருவாகுங்க. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைங்க. சுக்கிரன் போய் சுகஸ்தானத்தில் உட்கார்றாரு. அப்போ குழந்தைகளோட ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. இப்போ குழந்தைகள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்து செஞ்சு அவங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே குரு சுக்கிரனை இணைச்சாலே பணம் கொடுக்குன்னு சொல்லவே இல்லையா. ஏன்னா குரு அப்படிங்கிறது பெரும் பணத்துக்கு காரகன். கோடியில் கொடுக்கக்கூடியது குரு, லட்சத்தில் கொடுக்கக்கூடியது சுக்கிரன். அப்போ இந்த 2 பணக்கிரகங்கள் 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ கண்டிப்பாக லாபம் கிடைக்குங்க. தனவரவு கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேங்க. குரு சுக்கிரன் இணைஞ்சு அந்த இடத்துல பல பலன்களை கொடுக்க போகிறாங்க. அது எங்கே பார்க்குதுன்னா லாபஸ்தானத்தை பார்க்குது. டைரெக்டாக சமசப்தம பார்வையாக லாபஸ்தானத்தை. அப்போ உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் அத்தனையுமே லாப நோக்கில் மனமகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படிங்கிற அமைப்பில் தாங்க போய்கொண்டிருக்கும். கண்டிப்பாக அது நடந்தே தீருங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் படிப்படியாக உயர்வு பெற்று வந்துட்டுருக்கீங்க அப்படின்னே சொல்லுவேன். இருட்டில் இருந்து இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் வெளிச்சத்துக்கே வந்திருக்கீங்க.
வீரநடை போட்டு வெளிச்சத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2 வருஷமாக அந்த அலைச்சல் எல்லாமே இனிமேல் விலக போகுதுங்க. இப்போ உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. பணம், குடும்பம் எல்லாமே சூப்பராக இருக்கும். தனவரவு தாராளமாக இருக்குங்க. நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படிங்கிறது எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக தெரியுங்க. அனுபவத்தோட வாயிலாக இப்போ செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சிறப்பு பெறும். யோகம் நடக்க போகுதுங்க. ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, தனவரவு திருப்தியாக இருக்குன்னு சொல்கிறேங்க. குரு 2க்கும் 11க்கும் உரியவர், தனத்தை கொடுக்கக்கூடியவன். குரு லாபத்தை தரக்கூடிய குரு சுக்கிரனோடு யோகக்காரனோட இணைஞ்சு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கணும்ல. தனவரவு மாதத்தை காட்டிலும் இந்த காலகட்டம் பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே தீருங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது.